கச்சத்தீவு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், கச்சத்தீவு கடற்பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிக்கும் உரிமையை நிலைநாட்ட 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணும் வகையில் கச்சத்தீவு விவகாரத்தை முடிந்து போன ஒரு பிரச்சனையாக கருதக்கூடாது என்று பலமுறை கடிதம் மூலம் தாம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு அளித்ததை எதிர்த்து முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தொடர்ந்த வழக்கு தொடரப்போவதாக கூறியிருந்ததை அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சத்தீவு கடற்பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு பாரம்பரிய உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரம் குறித்த தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் தயார் செய்யப்பட்டது என்றும் அது குறித்து தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படாமல் போயிருக்கலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.